ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபீஸ் டிலைட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோம். தக்காளி குழம்பு யூஸ்வலாக செய்கிறது தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தோல் உரிக்க போகிறோம். அதுக்காக மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இதோட தோலை இப்போ உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணோம். இப்போ இதோட பல்ப்பை ஒரு கப்பில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கிற தக்காளியை ஜாரில் போட்டுக்கோங்க. அதை நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா தக்காளியோட தோலையும் உரிச்சிட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மீதியை மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய் இருக்குது. அதில் 6 மிளகாய் நான் இப்போ வறுத்துக்க போகிறேன் அரைக்கிறதுக்காக. இந்த காஞ்ச மிளகாய் கருப்பாக்காமல் எடுத்துக்கோங்க. கருப்பாயிடுச்சுன்னா குழம்பு ரொம்ப டார்க் கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அந்த இதில் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா ஒரு பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறம் இந்த பல்ப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை விழுது, அதையும் ஊற்றிடுங்க. இது நம்ம வேக வச்சு வச்சுருந்த தண்ணி தான். ஸோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ இதை செய்யணும்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததும் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது கூட ஒரு அப்பளம் இருந்தாலே போதும், சூப்பராக சாப்பாடு இறங்கிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.